கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கீத புத்தகத்தின் முகவுரை மற்றும் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனங்களை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதன் ஒரு பாக்கியவான், அவன் எதை எதை செய்ய மாட்டான், எதை எதை செய்வான் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் பாக்கியவானான அந்த மனிதன் துன்மார்க்கருடைய வழியில் நடப்பதில்லை, பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்திலே உட்காருவதும் இல்லை. அதே நேரம் அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருப்பான் என்று கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீர்க்கால்களின் ஓரம் என்பது எதை குறிக்கிறது? விருதா என்று சொல்லப்படும் வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அழியும் என்ற வார்த்தை நித்தியமான ஒரு முடிவை கூறுகிறது. அது என்ன முடிவு? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை சந்தித்தோம். அதாவது, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதன், ஒரு பாக்கியவான், எதை எதை செய்ய மாட்டான், எதை செய்வான் என்று சிந்தித்தோம். பாக்கியவானான ஒரு மனிதன் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடப்பதில்லை, பாவிகளுடைய வழியிலே நிற்பதில்லை, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்காருவதுமில்லை. அதே நேரத்திலே அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருப்பான் என்று சிந்தித்தோம். 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாக்கியவானான ஒரு மனிதன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். நீர்க்கால்கள் என்பது செழிப்பின் உச்ச கட்டத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு பாக்கியவான் நடப்பட்டவனாயிருக்கிறான். அவன் தானாக காடு போல வளர்ந்த ஒரு மரம் அல்ல, நதியின் ஓரமாக நடப்பட்டவன். இது மறுபிறப்படைந்த ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 61:3 பாருங்கள். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். காட்டுத்தனமாய் வளர்ந்திருக்கும் மரத்தை தேவன் பயன்படுத்துகிறதில்லை. தேவன் தனக்கு வேண்டிய மரத்தை தானே நடுகிறார். அவருடைய மரங்கள் மறுபிறப்படைந்தவை. அவை எடுக்கப்பட்டு தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்டவை, நதியண்டையிலே நாட்டப்பட்டவை. நீர்க்கால்களின் ஓரம் என்பது எதை குறிக்கிறது? அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நீர்க்கால்களின் ஓரம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை தான் குறிக்கிறது என்பதை எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 55:10-11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை மழையைப் போல இறங்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இதன் விளைவாக மரங்கள் வளர்கின்றன. இது குடிப்பதற்கு ஏற்றதாகவும் ஜீவனை தொடர்ந்து செல்லச் செய்கிறதாகவும் இருக்கிறது. மேலும் தண்ணீர் சுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையாகிய தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதை குறித்தும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 104:16 பாருங்கள். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். கவனித்தீர்களா? கர்த்தருடைய மரங்கள் சாரங்கள் என்று சொல்லப்படவில்லை, அவை சாரத்தினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாரம்தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நாட்டின லேபனோனின் மரங்களிலே அவை கர்த்தருடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கும். மேலும் 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ற ஒரு வாக்கியத்தை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள். ஆர்வம் தரக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தருடைய மரங்கள் எல்லா காலங்களிலேயும் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்காது. குறிப்பிட்ட காலங்களிலே குறிப்பிட்ட கனி கொடுக்கிறதா இருக்கும். அதற்கான வல்லமையை கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்கிறார்கள்? கிறிஸ்தவர்களுடைய முக்கியமான பணி ஆத்தும ஆதாயம் செய்வது என்பார்கள். அது சரியானதல்ல பிரியமானவர்களே.
கர்த்தருடைய வார்த்தை ஒரு இடத்திலையும் அவ்வாறு சொல்லவில்லை. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க மட்டுமே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே மக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறார். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பணியை மட்டுமே செய்கிறோம். நாங்கள் அதை செய்யும் பொழுது தேவனே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒருவேளை ஒருவருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஏற்கனவே நான் வாசித்தது போல கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அது மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாயிருக்கிறது. என்னுடைய பொறுப்பு கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான். அதை குறித்து செயல்பட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டத்திலேயும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைப்பு கொடுப்பது ஊழியக்காரருடைய பணி. அதற்கு கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் கேட்பவர்கள் கரத்திலேயே இருக்கிறது. பெரிய பட்டணம் ஒன்றிற்கு ஒரு இள வயது போதகர் வந்து சேர்ந்தார். மிக வல்லமையோடும் வைராக்கியத்தோடும் சிறந்த முறையிலே செய்தி கொடுப்பார். அதே பட்டணத்திற்கு சுமார் அதே வயதுள்ள ஒரு வழக்கறிஞரும் வந்து சேர்ந்தார். தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இந்த வழக்கறிஞர் அந்த போதகருடைய செய்தியை கேட்டு வந்தார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த வழக்கறிஞர் ஒரு நாள் அந்த போதகரை பார்த்து, நீங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்திலேயே நானும் இந்த பட்டணத்திற்கு வந்துவிட்டேன். பல்லாண்டு காலமாக உங்களுடைய ஒவ்வொரு செய்தியை கேட்கும் பொழுதும் அது என்னை பாதித்திருக்கிறது. இரவிலே வீட்டிற்கு சென்றால் நித்திரை வராமல் எத்தனையோ நாள் பாடுபட்டிருக்கிறேன். ஆனால் இந்நாட்களிலே உங்களுடைய செய்தி என்னை பாதிக்கிறதில்லை என்று கூறினாராம். எத்தனை பரிதாபம் இல்லையா? 50 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் தூய ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டும் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து கொண்டே இருந்தபடினாலே இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் மறத்து போய்விட்டார். இது போதகருடைய தவறல்ல, வழக்கறிஞருடைய தவறுதான். ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதானமான பணி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது. உண்மையான இருதயத்தோடு அப்படி செய்யும் பொழுது அந்தந்த காலங்களிலே தேவனே அவற்றை பயன்படுத்தி கனி கொடுக்க செய்கிறார். உங்கள் வீட்டிலே சில பழ மரங்கள் இருக்குமென்றால் இதை நீங்கள் கவனித்திருக்கலாம். மாமரம் எல்லா காலங்களிலேயும் பழுத்து குலுங்குகிறதில்லை. எலுமிச்சை மரமும் எல்லா காலங்களிலேயும் பழங்களோடு இருப்பதில்லை. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு காலகட்டத்திலே கனி கொடுக்கின்றன. நீங்கள் விநியோகிக்கும் ஒற்றைத்தாள் பிரதிகள் நிச்சயமாய் ஒரு நாள் விளைச்சலை கொண்டு வரும். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு மரத்திலே கனி வருவது போல ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொரு காலகட்டத்திலே இயேசுவை விசுவாசிக்கும் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வரும். எனவே ஜெபத்தோடு ஒற்றைத்தாள் பிரதியை விதைக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் பணியை நீங்கள் செய்கிறீர்கள். தேவன் தம்முடைய பணியை செய்து முடிப்பார். 1 சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் மற்றும் ஒரு வாக்கியம், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலைகள் என்பது ஒரு கிறிஸ்தவ மனிதனுடைய வெளிப்படையான சாட்சியை குறிக்கிறது. அது எல்லா காலகட்டங்களிலேயும் இருக்க வேண்டும். தேவனுடைய மரங்கள் எப்பொழுதும் அவருக்கு சாட்சிகளாயிருக்கும். ஒரு பெரிய பட்டணத்திலிருந்த பெரிய ஆலயம் ஒன்றிலே இது வானத்தின் வாசல் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த கல்வெட்டிலேயே கீழே ஒரு இடத்திலே ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே இது மூடப்பட்டிருக்கும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதாம். அநேக வேளைகளிலே பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இதுதான் நடைபெறுகிறது. ஆனால் அவ்வாறு இருக்கக்கூடாது. எல்லா காலகட்டங்களிலேயும் நம்முடைய சாட்சி உண்மையுள்ள சாட்சியாக இருக்க வேண்டும். சில காலம் நல்ல சாட்சி பகிர்கிற வாழ்க்கை வாழுகிறவர்களாகவும் இன்னும் சில காலம் சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களாகவும் வாழக்கூடாது. கர்த்தருடைய எல்லா பிள்ளைகளும் எல்லா காலங்களிலேயும் இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல இருப்பார்கள். மேலும் அந்த 3வது வசனத்தின் இறுதியிலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருந்தார். அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைய விசுவாசிகளுக்கு வாக்கு பண்ணப்படவில்லை.
ஒருவேளை அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் அவர் வாக்கு கொடுத்திருப்பதற்கு மேலாக நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமான காரியம், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் பிரதானமானது. எல்லா உலக ஆசீர்வாதங்களும் வெறும் பூஜ்ஜியமே. உங்களுடைய எல்லா பூஜ்ஜியங்களுக்கும் முன்னாலே ஒன்று இல்லாமல் இருக்குமென்றால் அவை எல்லாமே வெறும் முட்டைகள்தான். ஆனால் அவைகளுக்கு முன்னால் கிறிஸ்துவாகிய ஒன்று இருக்குமென்றால், அதாவது உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மேலாக கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முதலிடம் கொடுப்பவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இக்காலத்திலே வாழும் நமக்கு தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணவில்லை. தொடர்ந்து 4, 5 வசனங்களை கவனியுங்கள். தேவனற்ற மனிதர்களுடைய, பாதுகாப்பற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை இது காட்டுகிறது. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. 2 மனிதர்கள், 2 வழிகள், 2 முடிவுகள். ஒன்று மரணத்திற்கு நேராக செல்லும் வழி, மற்றொன்று ஜீவனுக்கு நேராய் செல்லும் வழி. எது சரி எது தவறு என்பதை தேவன் கூறுகிறார். இன்று எது சரி எது தவறு என்பதை மக்கள் அறியாத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் தேவன் தெளிவுள்ளவராய் இருக்கிறார். எந்த புதிய சந்ததி வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாததாய் இருக்கிறது. சங்கீதம் 1:6 பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அழியும் என்ற ஒரு வார்த்தை நித்தியமான ஒரு முடிவை கூறுகிறது. துன்மார்க்கர் அழிவை காணப்போகிறார்கள். நீதிமொழிகள் 10:28 நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். மத்தேயு 7:13-14 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆரம்பத்திலே அகன்றதாக தெரிகிற பாதை முடிவிலே ஒரு புனலை போல சுருங்கி போய்விடுகிறது. ஆனால் நெருக்கமான வாசல் வழியாக கிறிஸ்து மூலமாக உட்பிரவேசிக்கிறவர்கள் செல்ல செல்ல அவர்களுடைய வழி விரிவடைகிறதாய் இருக்கிறது. யோவான் 10:10 கிறிஸ்து சொல்லும் பொழுது, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். இந்த முதல் சங்கீதத்திலே ஒரு நீதிமானுடைய செழிப்பான வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையாக நிறைவடைய வேண்டும் என்றால் துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நெல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாயிருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு புது ஜீவனை கொடுத்து புதிய ஒரு இடத்திலே நம்மை நிறுத்தி தம்முடைய வார்த்தைகளினாலே தொடர்ந்து நமக்கு தேவையான ஒரு சத்தை கொடுத்து அந்தந்த காலகட்டங்களிலே நம்மை பயன்படுத்துகிறார். ஆனால் துன்மார்க்கத்தை தெரிந்து கொள்கிறவருடைய வாழ்க்கையோ சீக்கிரமாய் அழிந்து போகும். தொடர்ந்து 2ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 1ஆம் சங்கீதம் ஒரு பூரணமான மகிழ்ச்சியான மனிதனை நமக்கு காட்டியது. இது கடைசி ஆதாமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாய் இருக்கிறது. இதற்கு எதிர்மறையாக கலகம் செய்யும் ஒரு மனிதனை 2ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம். இந்த பகுதியை சங்கீத புத்தகத்திலே ஆதியாம பகுதி என்று குறிப்பிடுகிறோம். ஆதியாமத்திலேயும் பூரணமான மனிதனோடு துவங்கினோம். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனாக ஏதேன் தோட்டத்திலே அவன் இருந்தான். ஆனால் அவன் தேவனை விட்டு தூரமாய் ஓடும் கலகம் செய்யும் ஒரு மனிதனாய் மாறினான். இப்பொழுது 2வது சங்கீதத்திலும் மனுக்குலத்தை ஆதாமின் பிள்ளைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியைப் போல பிரிக்கப்பட்டிருக்கிறது. பூமியிலே ஒரு படம் பிடிக்கும் கருவியும் பரலோகத்திலே ஒரு படம் பிடிக்கும் கருவியும் இருப்பது போல மாறி மாறி அவை காட்டப்படுகிறது. சந்திர மண்டலத்தை மனிதன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதை பூமியில் உள்ள நாம் காணும்படியாக இருந்தது போன்ற ஒரு காட்சி அது. இது ஒரு நாடகம் போல இருக்கிறது என்றும் கூறலாம். மனிதனுடைய எண்ணத்திற்கு மேலாய் தேவன் அற்புதமாக 2 படம் பிடிக்கும் கருவிகளை பயன்படுத்துகிறார். முதலாவதாக பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிற கேமராவிலே தெரியும் காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது
உலக மக்களின் சத்தத்தை கேட்கிறோம். பின்னர் அந்த காட்சி மறைந்து பரலோக காட்சியை நாம் பார்க்கிறோம். அங்கே பிதாவாகிய தேவன் பேசுவதை கேட்கிறோம். அவர் பேசி முடித்த பிறகு படம் பிடிக்கும் கருவியானது தேவனுடைய வலது பார்சத்திற்கு திருப்பப்படுகிறது. அங்கே தேவனுடைய குமாரன் பேசுகிறார். மீண்டுமாய் உலகத்தின் காட்சி அங்கே வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இறுதியான வாக்கியத்தை கூறுகிறார். முதலாவதாக மனு குலத்தை பார்ப்போம். கவனியங்கள், சங்கீதம் 2:1, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். ஏன் ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள்? ஏன் யூத ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திக்கிறார்கள்? விருதா என்று சொல்லும் பொழுது மாயையான என்று சொல்லலாம். ஜனங்கள் கொந்தளிப்பதாலோ கலகம் செய்வதாலோ எதுவும் நிறைவேற்றப்பட முடியாது. அது விருதாவான காரியம். சங்கீதம் 2:2 பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. பூமியின் ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது அரசாங்க அதிகாரத்திலே இருக்கிறவர்கள். அதிகாரிகள் என்று சொல்லப்படும் பொழுது சமய தலைவர்களை குறிக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தலைவர்களும் தேவனுக்கு விரோதமான கலகங்களிலே இணைந்து கொள்கிறார்கள். யாருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? தேவனுக்கு எதிராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராக. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அது மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. கிரேக்க மொழியிலே அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது அது கிறிஸ்டாஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதுதான் தமிழிலே கிறிஸ்து என்று சொல்லுகிறோம். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யும் இந்த கூட்டம் எப்பொழுது ஆரம்பமானது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்கிறோம். திருச்சபைக்கு விரோதமாக எப்பொழுது எதிர்ப்பு ஆரம்பமானதோ அப்பொழுது கிறிஸ்துவுக்கு எதிரான கலகமும் ஆரம்பமானது என்று சொல்லலாம். பேதுருவும் யோவானும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றித் தெரிந்தாலும் அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். பேதுருவும் யோவானும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை விசுவாசிகளிடத்தில் பகிர்ந்து கொண்ட பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறீர் என்று கூறியது மட்டுமல்லாமல் 2ஆம் சங்கீதம் 2வது வசனத்தையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே நாம் சற்று நின்று நிதானமாய் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு திருச்சபை திட்டமாக உணராமல் இருக்கிறது. கர்த்தரே சகலத்தையும் உண்டாக்கின தேவன். இன்று அநேகர் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்புகிறதில்லை. ஆனால் ஆதி திருச்சபைக்கு அதை குறித்த எந்த கேள்விக்குறியும் இல்லை. நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாக இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று ஏற்கனவே நான் சொன்னது போல 2வது சங்கீதம் 2வது வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். மேலும் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய விளக்கம். கவனிங்கள், அப்போஸ்தலர் 4:28, ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்படி அன்று இயேசுவிற்கு விரோதமாக கூட்டம் கூட துவங்கியது இன்று வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி கொண்டே போகிறது. இறுதியாக தேவனுக்கு விரோதமாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் உலகளவிலான கலகத்திலே இது போய் முடிவடையும். உலகம் வர வர சிறப்படைந்து கொண்டே இருக்கிறது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது உண்மையல்ல. பிரியமானவர்களே, மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் இயேசு ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அவரே விதைக்கிறவர். உலகத்திலே தனது விதையை அவர் விதைத்தார். மேலும் அவர் சொல்வது என்ன? ஒரு எதிரி இரவிலே வந்து களையையும் விதைத்து விட்டான். வேலையாட்கள் களையை பிடுங்கி போட வேண்டும் என்று விரும்பினார்கள். பொதுவாக ஊழியத்திலேயும் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை சுற்றி இருக்கிற களையை பிடுங்கிவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சீக்கிரமாக தாங்கள் அதற்கு அழைக்கப்படவில்லை என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். இயேசு சொன்ன உமையிலே இரண்டும் முடிவு பரியந்தமும் வளருகிறது. இறுதியிலே முதலாவது களைகளை பிடுங்கி சுட்டரித்த பின்னர் நல்ல தானியத்தை
களஞ்சியத்திலே சேர்க்கிறார்கள். இந்த நாட்களிலேயும் நல்ல காரியம் என்னவென்றால், வசனத்தை கேட்கிற மக்கள் கர்த்தருக்குள்ளே வளருகிறார்கள். பிரியமானவர்களே, உலக சரித்திரத்தின் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவு இப்பொழுது கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. நல்ல பயிரும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்திலே களைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தாவீதின் காலத்திலே தேவன் இல்லை என்று சொன்னவர்கள் இருந்தார்கள். இதை குறித்து தான் சங்கீதம் 14:1 நாம் பார்க்கும் பொழுது, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். ஆனால் உலகத்தில் இன்னும் சிலர் உலக மக்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு காலம் காலமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாயிருக்கிறார்கள். இப்படி மனுக்குலம் கிறிஸ்துவுக்கு எதிராக காட்டும் பகையை எப்படி கண்டுகொள்ள முடியும்? இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் ஒரு பாக்கியவானாக வேத வசனங்களை தியானிப்பதற்கும் அதை காலையும் மாலையும் படிப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் மறுபுறப்படைந்தவர்களாக, தேவனால் புதிய ஒரு இடத்திலே நாட்டப்பட்டவர்களாக, அவர் அனுதினமும் கொடுக்கும் அவருடைய வார்த்தையின் சாரம் உங்களுக்குள்ளே கடந்து வந்து உங்களை வாழ வைக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் முடிவும் சமாதானமானதாயிருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றுவாராக. ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய பிரதானமான பணி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது. நீங்கள் விநியோகிக்கும் ஒற்றைத்தாள் பிரதிகள் நிச்சயமாக ஒரு நாள் விளைச்சலை கொண்டு வரும். உங்கள் பணியை நீங்கள் செய்கிறீர்கள், தேவன் தம்முடைய பணியை செய்து முடிப்பார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு மேலாக கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதலிடம் கொடுப்பவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலங்களிலே நல்ல காரியம் என்னவென்றால், வசனத்தை கேட்கிற மக்கள் கர்த்தருக்குள்ளே வளருகிறார்கள். அதே சமயம் உலகம் வர வர சிறப்படைந்து கொண்டே இருக்கிறது என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது உண்மை அல்ல. மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பித்து இருக்கிறான். நல்ல பயிரும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அதே நேரத்தில் களைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூர்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28.